பரப்புரை பயணத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் சிபிஐயினுடைய தோழர்கள், மாவட்ட செயலாளர் பி.வி. சீனிவாசன் அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் அருமை தோழர் கமலநாதன் அவர்களே, வழக்கறிஞர் லாரன்ஸ் அவர்களே, கலியனூர் ஆறுமுகம் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய மாநில துணை அமைப்பாளர் சார், எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அவர் இங்கே திடீர்னு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. எங்கள் தோழர்களுக்கு எந்த மூளை முடுக்கு எங்கே போனாலும் உணர்வு உள்ளவர்களாக இருப்பதனாலே ஆங்காங்கே நடைபெறுகின்ற இயக்க நிகழ்வுகளிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மாநில இணை செயலாளர் நம்முடைய அருண்குமார் அவர்களே, இந்த பகுதியிலே வலம் வந்து களமாடி கொண்டிருக்கின்ற திராவிடர் கழக இளைஞரணி தலைவர் தம்பி வி. கோவிந்தராஜ் அவர்களே, தமிழ் உரிமை கூட்டமைப்பினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் காஞ்சி அமுதன் அவர்களே, திமுக தலைமையிலான மதச்சார்பர் முற்போக்கு கூட்டணியினுடைய வட்டக்கழக நிர்வாகிகளே, பகுதி கழக நிர்வாகிகளே, மாவட்ட பகுதி வட்ட பொறுப்பாளர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, இந்த பகுதிவாழ் பெரியவர்களே, தாய்மார்களே, நெசவாளர்களே, இளைஞர்களே, பாட்டாளிகளே, உழைப்பாளர்களே, தொழிலாளர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனம் கணிந்து என மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கு இப்பொழுது நித்யா சுகுமார் அவர்களுக்கு உங்களிடம் உதயசூரியனுக்கு ஓட்டளியுங்கள் என்று கேட்டு வேண்டி விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த உதயசூரியன் சின்னத்திற்கு 2021 ஏற்கனவே நீங்க எல்லோரும் வாக்களித்து சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்தீர்கள். தோழர்களை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே முதல்வர் வேட்பாளர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். ஏனென்றால் நம்முடைய எடப்பாடி அவர்கள் கடந்த 4.5 ஆண்டுகளாக அவர் முதல்வராக இருந்தார் என்றாலும் கூட அவரை நீங்கள் யாரும் தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக ஜெயலலிதா அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்தீர்கள். 2016 அந்த அம்மையார் இறந்தார்கள். அந்த அம்மையார் இறந்தவுடனே திருமதி சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலாளர் என்றும், நிரந்தர பொதுச் செயலாளர் என்றும், வாழ்நாள் முழுவதும் பொதுச் செயலாளர் என்றும் அறிவிக்கப்பட்டு அவரையே முதல்வராக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அம்மையார் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று எல்லா வருஷமும் போட்டாங்க. சசிகலா உங்களுக்கு தான் தெரியும். சசிகலா என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டாங்க, ஜெயலலிதா மாதிரியே தலை வாரிக்கிட்டாங்க, ஜெயலலிதா மாதிரியே கொண்டையும் போட்டுக்கிட்டாங்க, ஜெயலலிதா மாதிரியே அந்த கொண்டை எடுத்து ஒரு பையுள்ள போட்டு மாட்டிக்கிட்டாங்க. அப்படியே காலையில முதலமைச்சராக போறாங்க. அவருக்கான எல்லா வேலையும் ரெடி ஆகி போச்சு. அப்படியே ஒரு அரங்கத்தில் பச்சை தோரணங்கள், மாவிலை தோரணங்கள், தென்னந்தோரணங்கள், வாழை குருத்துகள், இந்த பக்கம் அப்படியே இளநீர் கொத்து கொத்தா தொங்குது, இந்த பக்கம் பண காய்கள் அப்படியே பச்சை பசேல்னு நிர்வகிக்கிறான். சாம்பார் ஆப்பா ஒன்றிய அரசு, அம்மா நீ இறங்கு, வேற யாரையாவது தேர்ந்தெடுனா. ஏன்னு கேட்டா நீங்க அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்தீங்க. A1 குற்றவாளி ஜெயலலிதா இறந்து போனதுனால A2 இருக்கக்கூடிய உங்களுக்கு 4 வருஷமும் உங்க கூட இருந்த பாவத்துக்காக அந்த சுதாகரன் இன்னொரு அம்மையார் எல்லாரும் சேர்ந்து 4 வருஷம் சிறைக்கு வாங்க, இங்க வந்துட்டு ஊதுவத்தி உருட்டுங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து பார்ப்பனி சிறைக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அதன் பிறகு என்ன நடந்தது? கூவத்தூர்ல எம்பிக்கெல்லாம் ஒன்று கூடி கும்மால் அடிச்சு, கூத்து அடிச்சு, சரக்கு அடிச்சு, அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சு, தள்ள வேண்டியதான் தள்ளி, கொடுக்க வேண்டிய பெட்டியெல்லாம் மாற்றி உன்னை முதலமைச்சர் ஆக்கிடு, நீ ஊர்ந்து போய் தவறுந்து போய் எடப்பாடி அவர்கள் சசிகலா காலில போய் உழுந்தார். அந்த அம்மா 2 தோல்ல தட்டி விட்டு நீ தான் முதல்வர் என்று சொல்லிவிட்டு அந்த அம்மா சிறைக்கு போனாங்க. சிறைக்கு போனவர்களை வெயில்ல எடுக்கல,
காலில் விழுந்து கும்பிட்டு ஊர்ந்து தானே அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். காலில் ஊர்ந்தியே இது உனக்கு அடிமை இல்லையா? இப்ப அந்த அடிமைத்தனத்தை வேற அமித்ஷாவிட போய் காட்டுறிய, பிரதமராண்ட போட்டு காட்டுறியன்னு கேட்கும்போது அப்ப சொன்னார் அவரு, பெரியவங்களாண்ட ஆசீர்வாதது தப்பா? யார் கேட்டது? எடப்பாடி பழனிசாமி காலில் விழுவது தவறில்லை, பெரியவங்க ஆசீர்வாதம் தவறு இல்லைன்னு. ஆசீர்வாதம் வாங்குவது தவறு என்று சொல்லவில்லை தவறில்லை. ஆசீர்வாதம் பண்ணி அவரை சிறைக்கு போனாரு. சிறைக்கு போன பிறகு அவரை போய் சந்தித்தீர்களா? அவர்களை வெயிலில் எடுத்தீர்களா? அவருக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்தீர்களா? அன்று முதல் இன்று வரை சசிகலாவுடன் பேசுகிறீர்களா எடப்பாடி அவர்களே? கிடையவே கிடையாது. மாறாக என்னை கொல்ல சதி நடந்தது என்று அந்த அம்மையாரே சொன்னார். இதுதான் எடப்பாடி பழனிசாமி முதல்வரான கதை. மக்களே, நீங்கள் ஒருபோதும் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. அதன் பிறகு நடந்த 10 தேர்தலிலே தோல்வி அடைந்து மாபெரும் பட்டப்பெயரா 10 தோல்வி பழனிசாமி என்ற அற்புதமான அடைமொழியால் அழைக்கப்படுகிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று வரை ஜெயிக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பின்னாலே ஆட்சி பொறுப்பையும் கட்சி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்ட நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முத்தான தலைவர் தொடர்ந்து 10 முறை சட்டசபை தேர்தல் வந்தாலும், உள்ளாட்சி தேர்தல் வந்தாலும், மக்களவை தேர்தலாக இருந்தாலும், அதே போல இடைத்தேர்தலாக இருந்தாலும் அனைத்திலும் வெற்றி பெற்று என்பதை விட நீங்கள் அவரை தொடர்ந்து ஆதரிக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் ஆதரவுக்கு உகந்தவராக நம்பிக்கையானவராக அவர் இருக்கின்றார். அவர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்கிறார்? சொன்னதை செய்பவராக, செய்வதை சொல்லுபவராக இருக்கிறார். அதனாலதான் சொல்லாததையும் செய்கிற தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தெரிகிறார். அவருக்கு உதயசூரியன்ல ஓட்டு போடுங்கன்னு கேட்டு வரும். அவரை உதயசூரியன்ல நிக்க வைத்து முதல்வராக தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் இந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய நித்யா சுகுமார் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். திமுகவினுடைய முதல் பெண் வேட்பாளர் அவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாம் தேர்ந்தெடுத்து அனுப்பினால்தான் முத்துவேல் கருணாநிதி என்ற முத்தான தலைவர் முதல்வராக வர முடியும் தோழர்களே. அதனால நாங்கள் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வாங்கன்னு சொல்றோம். உதயசூரியனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்றீங்களே, கடந்த 5 ஆண்டுகளை நீங்க என்ன எங்களுக்கு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு குடும்பமே கேட்குமான பட்டியலிடுறேன்னு கேளுங்க. இங்க பாத்தீங்கன்னா நாங்க எதிர்கட்சிகளை திட்டுவதற்கான நேரம் இல்லை. ஏனென்றால் செய்த சாதனைகளை, திட்டங்களை சொல்லவே நேரம் பத்தாத இருக்கிறோம். நாங்க அத்தனை 100 திட்டங்களை நாங்கள் அடிக்கின்னு இருக்கோம். ஒரு குடும்பம், தாய் தந்தை என்ற குடும்ப தலைவர்கள், அவருடைய குழந்தைகள், இல்ல கல்லூரி படிக்கிற மாணவர்கள், அல்லது தாய் தந்தையார், அல்லது மாமியார் மாமியார் என்று ஒரு குடும்பம் இருக்குமே என்றால் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் பயன்பெற்றவர்களாக இருக்கிறார். சிறு குழந்தைகளிலிருந்து, கர்ப்பிணி தாய்களிலிருந்து, ஒரு பெண் கருவுற்றாள் என்றால் முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை என்று சொல்லுவார்கள். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் கருவறை முதல் கல்லறை வரை நலத்திட்டங்கள் இருக்கிறது என்று சொல்வதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதற்குத்தான் உதயசூரில் ஓட்டு கேட்டு வர சொல்றோம். அப்படின்னா கருவறை முதல் கல்லறை வரை என்று சொல்வீர்கள். தோழர்களை சொல்கிறேன், 5 நிமிடத்தில் உங்களுக்கு என்னுடைய தகவல்களை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு பெண் கர்ப்பிணியானவர் என்றால் கர்ப்ப காலத்தில் செய்ய வேண்டிய செக்கப் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே தொடர்ந்து அரசாங்கம் நிதியுதவியுடன் ஊட்டச்சத்தையும் கொடுத்து அந்த குழந்தை கர்ப்பிணி தாயாரை ஊட்டச்சத்துள்ள குழந்தையை பெற தேவையான அளவுக்கு பண உதவியும் மருத்துவ உதவியும் செய்கிறது. ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக பெண்ணரே அவர்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வசதி வாய்ப்பில் உள்ளவர்களாக இருந்தாலும், நடுத்தர வயது வகுப்பினராக இருந்தாலும், ஏழை தாய்மார்களாக இருந்தாலும் தனியார் மருத்துவமனையிலே கொடுத்து பணம் கொடுத்து வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய மகப்பேறு செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பெண்கள் தோழர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், தனியார் மருத்துவமனைக்கு போனால் சிசேரியன் என்று சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை மூலம் பெண் குழந்தைகளை பெரும்படியான ஒரு சூழல் இருக்குது. ஆனால் எங்களுக்கு தேவை பொது மருத்துவமனை. காஞ்சிபுரம் தலைமை மருத்துவமனை GH என்று இருக்குது, பெரிய மருத்துவமனை என்று இருக்கு. அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க இருக்கக்கூடிய மகப்பேறு மருத்துவமனை என்பது உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கிறது, ஒப்பற்றதாக இருக்கிறது, சுத்தமானது, சுகாதாரமானதாக இருக்கிறது. அங்கே நாங்கள் குழந்தை பெற்றுக் கொள்கிறோம் என்று ஒரு போன் 102 என்ற ஒரு எண்ணுக்கு போன் பண்ணியிருந்தார். உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களை அந்த பிங்க் ஆம்புலன்ஸில் அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் கொடுத்து அதை முடித்த பிறகு அங்கிருந்து உங்களை குழந்தை நலத்தோடு அதற்கு தேவையான அந்த ஆரம்ப காலத்தில் பதப்படுத்த வேண்டிய குழந்தைகளை வளப்படுத்த வேண்டிய அந்த கிட்டையும் கொடுத்து அங்கிருந்து வீட்டுக்கு தந்து விடுறாங்க. அதே 102 வீட்டில் தந்து விட்டு போறாங்க.
அந்த குழந்தைகள் கொஞ்சம் வளருதுன்னா வளர்ந்து முடித்த பிள்ளைக பார்த்தீர்களா, ஆனால் அது 1ஆம் வகுப்பு போனால் அரசு பள்ளிக்கோ அரசு உதவி பள்ளிக்கோ போனால் அந்த குழந்தைக்கு காலை உணவு திட்டம் 5ஆம் வரை இருக்கிற திட்டம் அடுத்த ஆட்சிக்கு வந்ததுமே 8ஆம் வகுப்பு வரை மாற்றா சொல்கிறான். இப்படி 5ஆம் வகுப்பு வரை காலை உணவு, மதிய உணவு, பள்ளி சீருடை, பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான பாட புத்தகங்கள் அனைத்தையும் கொடுத்து அந்த குழந்தைகளை வளப்படுத்தி அந்த குழந்தைகள் தொடர்ந்து படிக்க வேண்டிய ஒரு நல்ல காலத்தை ஏற்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகள் மேலும் கொஞ்சம் வளர்ந்தவர்களாக இருந்தால், ஒரு கல்லூரிக்கு போகிறவராக இருந்தால், பெண் குழந்தையாக இருந்தால் கல்லூரிக்கு போய் சேர்ந்ததுமே புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய், அது இப்போ 1500 மாறப்போம். மாணவனாக இருந்தால் தவப்புதல்வன் திட்டம், அவனுக்கு ஒரு 1000 ரூபாய். இருபால் கல்வி கற்றவர்களுக்கு நம்முடைய நான் முதல்வன் திட்டம், ஆண் பெண் இல்லத்து சோகம், அதுக்கு பணம் கட்ட வேண்டியதில்லை. மாறா வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு, அது படிக்கின்ற தகுதி உள்ளவர்களுக்கு கவர்மெண்ட்டே திராவிட மாடல் அரசே அவங்களுக்கு பணம் கொடுக்குது. இங்கே பகுதி நெசவாளர் தோழர்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அற்புதமான இனிப்பான ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த கீரமண்டம் பகுதி என்பது நெசவாளர் தோழர்கள் நிறைய இருக்கிற பகுதி. அந்த கீரமண்டம் பகுதியில் ஏழை நெசவாள குடும்பத்தை சேர்ந்த ஒரு தோழர், அந்த ஏழை நெசவாளியினுடைய மகன் இப்பொழுது இறுதியாக நடைபெற்ற UPSC என்று சொல்லக்கூடிய குடிமை தேர்விலே நமது பகுதியின் சார்பாக அவர் எப்படி பண்ணாரு, IPS ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டார். யாரு? ஒரு நெசவு தொழிலாளியுடைய மகன் நம்ம காஞ்சிபுரத்தில் இங்கே இருக்க கீரமண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெசவாளி தோழன இலவசமாக ஒரு பைசா செலவு பண்ணலை, மாறாக மாதம் மாதம் உதவித்தொகை வாங்கி IPS ஆனார். அதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி, அதற்கு காரணம் நீங்கள் அளித்த உதயசூரியன் ஓட்டு, அதன் மூலமாக அவர் IPS ஆகியிருக்காரு. அது மட்டுமல்ல தோழர்களே, கடந்த 10 ஆண்டுகளில் யாராலும் செய்ய முடியாத சாதனையாக அவர் 60 பேர் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதில் 56 பேர் நான் முதல்வன் திட்டம் மூலமாக பயன்பெற்றாங்கன்னு சொன்னால், இதை விட திராவிட மாடல் ஆட்சிக்கு நன்றி செலுத்த வேண்டிய, பாராட்டு செய்யக்கூடிய வேறு என்ன இருக்கிறது? அந்த நன்றி கடனை நீங்கள் செலுத்தினா வருகிற 23ஆம் தேதி உதயசூரியனில் ஓட்டு போடணும். அது மட்டுமல்ல, மடிக்கணினி எடுக்க சொல்லக்கூடிய அதை அந்த லேப்டாப்பை தரும். இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய முதிர் கண்ணிகளுக்கு உதவித்தொகை தரும். கணவனால கைவிடப்பட்ட வாழ்வாதாரம் இழந்த பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் கொடுத்து அதன் மூலம் பயன்பெறுகிறவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு மானியமாக கொடுத்து மகளிர் உரிமை தொகையை தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் மகளிர் உரிமை தரும், ஒரு பெண்ணுக்கும் விடியல் பயணத்தை தரும். இப்படியாக போயிட்டு இருக்கு. அதே போல இல்லாமல் விதவை பெண்களுக்கும் உதவி தரும். அது மட்டுமல்ல தோழர்களே, உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் என்று 70 வயதுக்கு தாண்டிய முதியவர்களுக்கு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 60 வயது 70 வயது தாண்டியவர்களுக்கு தாய் தந்தையர் இருப்பது என்பது அதிகப்படியாக இருக்காது. ஆகையினாலே அந்த மூத்த குடிமக்களுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுப்பதோடு இல்லாமல் வீடு தேடி மருத்துவம் செய்வதோடு இல்லாமல் இவர்களுக்கு ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்களை அவர்கள் காடு வலிக்க போய் நிற்கக்கூடாது, பொருட்களை தூக்கின்னு வரக்கூடாது, வயதான காலத்தில் கைரேகை சரியாக பதிய வைக்க முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக தாயுமானவராக இருந்து நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வீடு தேடி ரேஷன் பொருட்களை எடுத்து போயிட்டு இருக்குங்கள். அந்த தோழர்களை, அந்த மூத்த குடிமக்களை பெருமைப்படுத்துங்கள், கௌரவப்படுத்துங்கள் என்று உங்கள் வாயிலே அந்த வாகனத்தை எடுத்து வந்து நிறுத்தி உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். இப்படி ஏராளமான திட்டங்கள். ஒரு நெசவாளர்களை எடுத்துக்கொண்டால் வருகிற ஆட்சியில் இலவசமாக கைத்தறி கூடங்களுக்கு 300 யூனிட் மின்சாரம் தர போகிறாங்க. விசைத்தறிக்கு பார்த்தீங்கன்னா 1000 யூனிட் மின்சாரத்தை தர போகிறாங்க. இப்படி ஏராளம். அதே போல் நெசவாளர் தோழர்கள், வயது முதிர்ந்த தோழர்களுக்கு இப்பொழுது தொடர்ந்து உதவித்தொகை 1600 2000 ரூபாய் மாற்ற போகிறாங்க. இப்படி ஏராளமான திட்டங்கள். இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். ஒரு குடும்பமோ ஒரு தனி மனிதனோ யாராவது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பயன்பெறாமல் இருப்பீர்களே ஆனால் வந்து சொல்லுங்க. நிச்சயமாக ஒவ்வொரு அரசு ஊழியராக இருந்தாலும் தொழிலாளராக இருந்தாலும், அதே போல் தோழி விடுதி, இங்கே நம்ம குழந்தைங்க வெளியூரில் போய் வேலை செய்யணும்னா நிறைய படிச்சுட்டு வெளியில் போனால் தோழி விடுதி, அதே போல் குழந்தைகளை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போகும்போது குழந்தைகளை யார் பார்த்துப்போன்னு நினைக்கிறதுனால வருகின்ற ஆட்சியில் 1000 இடங்களில் குழந்தைகள் காப்பகம் துவக்க போகிறாங்க. இப்படி ஏராளமான திட்டங்களை, இந்த திட்டங்களை சொல்லிக்கிட்டே போனோம்னா முத்துவேல் கருணாநிதி என்ற மாமனிதன் செய்கிற திட்டத்தை அடுக்கிக்கிட்டே பல 100 திட்டங்களை சொல்லிக்கிட்டே போனால் இந்த இரவு முழுக்க சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால் தோழர்களே, உங்களுக்கு எல்லாரும் சொல்லிப்பது என்னென்னா,
நீங்கள் இதை உணர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு நீங்கள் அனுபவித்த பலனுக்கு நன்றி காட்ட உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வராக்குங்க. தோழர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, நெசவாளர்களே, ஒன்றிய அரசு என்னும் பாஜக அரசை ஓட ஓட விரட்டுங்கள். அடிமை அதிமுக கூட்டணியினரை ஆட்டத்திலிருந்து விலக்கி வையுங்கள். உன்னத சின்னமா உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள். முத்தான முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்த உதயசூரியனுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து உங்கள் சின்னம் உதயசூரியன், ஆதரிப்பேர் உதயசூரியன், வாக்களிப்பேர் உதயசூரியன், உதயசூரியன் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட்